ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை தள்ளிவிடாதே, தாண்டி செல்லாதே, புறக்கணிக்காதே, நிராகரித்து விடாதே. உன் முருகன் உன்னிடம் பேச விரும்புகிறேன் இப்போது. கேள் தங்கமே. முதலில் உன் முருகன் சொல்லப் போவதை கேள். நீ எப்போதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டே இருக்கிறாய். அதனால் பலவித பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை விட்டுவிடாது. உதாரணத்திற்கூட என் பிள்ளைக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வதை கேட்டால் நம்பிக்கையை தகர்க்க மாட்டாய். ஒரே ஒரு தடவை கேட்டுப்பார். ஒரே ஒரு தடவை இதை நீ கேட்டால் பல தடவை யோசிப்பாய். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் கூறுகிறேன். நம்பிக்கையை விடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு இந்த கதையை கேட்டால் பல தடவை நீ யோசிப்பாய். ஒரு 4 மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. மெலிதாக காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காற்றை பார்த்ததும் முதல் மெழுகுவர்த்தி, அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுதே, நான் அணைந்து விடுவேனே என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அடுத்த அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று நினைத்தது அணைந்து விட்டது. அடுத்து அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்து விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கும். ஆனால் 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு சின்ன பையன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்தியுமே அணைந்து விட்டதே என்று வருத்தத்தோடு சொன்னான். அதற்கு பாருங்கள், அந்த எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன். என்னை வைத்து இந்த மற்ற 3ஐயும் பற்ற வச்சுக்கோன்னு சொன்னது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அந்த மெழுகுவர்த்தி என்ன பதில் சொன்னது தெரியுமா? நம்பிக்கை. நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. அதனால் தான் என் பிள்ளைக்கு சொல்கிறேன், நீ எப்போதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. புரிகிறதா தங்கமே? புரிந்து கொள்ளணும். அதேபோல் ஒரு சிலவர்கள் சின்ன பையன்கள் என்று நினைத்து யாரையும் ஏளனம் செய்து நீ புறக்கணிக்கக்கூடாது. என்ன முருகா என்ற அறிவுரைகளே சொல்கிறீர்கள் என்று நினைக்காதே. அதனால் தான் உனக்கானதாக என்பதால் தான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன். தள்ளிவிடாதே என்று சொன்னேன். உன் முருகன் உன்னிடம் பேச விரும்பினால் அது உனக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். உருவத்தால் சின்ன பையன்கள் என்பதற்காக யாரையும் ஏளனம் செய்து புறக்கணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியது தான். அப்போ அதற்கு என்ன பலன் தெரிகிறது தானே? இன்னும் சொல்லப்போனால் தாளம்பூ மடல்களில் பெரிதாக இருக்கிறது. மகிழம்பூ இதழ்களில் சின்னதாக இருந்தால் மனத்தினால் மிகவும் இனிமையாக அல்லவா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கடல் மிக பெரிதாக இருக்கிறது. ஆனால் அக்கடல் அந்த கடலுடைய நீர் உடம்பு அழுக்கை போக்குவதற்கு தகுதியுடையதாகாது. அந்த கடலின் அடுத்து சின்ன மணற்குறியில் ஊறும் நீர்தான் குடிப்பதற்கூட சிறந்த நீர். உண்மைதான். அதேபோல் கரிச்சான் குருவி உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் தன்னை விட உருவத்தில் பெரியதான பறவைகள், காகம், பருந்து போன்றவற்றை ஓட ஓட விரட்டும் திறமை கொண்டது. நான் சொல்லும் அர்த்தமெல்லாம் என்னென்று புரிந்து போய். உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் முள்ளம்பன்றியின் உடலில் இருக்கும் முட்களை வைத்துக்கொண்டு முள்ளம்பன்றியால் சிங்கம் மட்டுமல்ல, புலி, யானை என கொடிய விலங்குகளிடமிருந்து நிச்சயமாக அதில் எளிதில் தப்பிவிட முடியும். அதையும் மீறி சொல்லப்போனால்
ஒரு நெப்போலியன் என்ற மாவீரன் உருவத்தால் குள்ளமாக இருந்தாலும் அவனது ஊக்கம் கண்டு உலகமே பயப்பட்டது தானே. உன் முருகன் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை போது புரிந்து கொண்டாயா? உருவத்தால் உயர்ந்து சிலர் தெரிவார்கள், ஆனால் அவர்கள் செய்யும் செயல்கள் சின்னதாக இருக்கும். ஆனால் உருவத்தால் குள்ளமாக சிறுத்து காணப்பவர்கள் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். உருவத்தால் பெரியவர் குணத்தால் சிறியவராக இருப்பதுண்டு. அதுபோல் உருவத்தால் சிறியவர் குணத்தால் பெரியவராக இருப்பதுண்டு. இப்போது இரண்டாவது என்ன சொல்ல வருகிறேன் என்று பால். முதலாவது நம்பிக்கையை சொன்னேன். இரண்டாவது தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக நீ மதிப்பிடக்கூடாது. புரிகிறதா தங்கமே? எல்லாமும் அழிவதை பார்த்து கொண்டு உன் வாழ்வு மட்டும் நிலையானது என்று எண்ணி உன்னுடைய மனமானது துன்பத்துக்கு ஆளாகி விடுகிறது. பலசாலிகள் என்று இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை உன்னிடத்தில். அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் உன்னை சுற்றி பலசாலியாக நடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்தி விட்டு ஒருவரை விட்டு மௌனமாக விலகிச் செல்பவர் தான் உண்மையான பக்குவ நிலை அடைந்தவர்கள். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆக அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். நீ அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும். அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாய். எனவே உனக்காக வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கை. புரிகிறதா தங்கமே? தயவு செய்து உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. பல நேரங்களில் உன் செயல்பாடுகள் கூட உன் பக்கத்தில் இருப்பவரை பொறுத்துத்தான் அமையும். சுறுசுறுப்பான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல அந்த சுறுசுறுப்பு உங்களையும் தொற்றிக்கொள்ளும் நிச்சயமாக. புரிகிறதா தங்கமி? எதையும் இல்லை என்று நினைக்கவில்லை. இல்லை என்பதும் இருக்கும் என்பதும் மனிதனுடைய நிலைதான், மனதினுடைய நிலைதான். இருப்பதை அடைவதை கண்டு இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பு நிலை. உனக்கு நீ ஏன் எதன் மீதும் ஆசை இல்லை என்று சொல்லிக்கொள்ளும் பொய்யுள் சமாதானங்கள் தான் உன்னை அடுத்த நாளுக்கு நகர்த்தி சென்று கொண்டே இருக்கிறது. தேவையற்ற ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு நிச்சயமாக தத்துவம் சொல்லும். பணம் வந்துவிட்டால் நல்ல மனம் போய்விடும். நல்ல மனம் இருந்தால் சுத்தமாக பணம் இருக்காது. நிச்சயமாக பணமும் நல்ல மனமும் ஒரு சேர வாய்க்க பெற்றவர்கள் குறைவு. இன்று எல்லோரிடமும் பணம் இருக்கிறது, மனம்தான் தொலைந்து விட்டது. புரிகிறதா தங்கமே? திரும்ப ஒரு முறை கேட்டுப்பார், உனக்கு எல்லாம் புரிந்துவிடும். வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையை பற்றி சொல்லியுள்ளேன். சோர்வடையாமல் இரு என்று சொல்லியுள்ளேன். சில புத்திமதிகளை சொல்லியுள்ளேன். இதைத்தான் உன் முருகன் பேச ஆசைப்பட்டேன், பேசிவிட்டேன். ஒன்றுக்கு இரண்டாக அல்ல, நீ ஒரு முறை கேட்டாலே நீ யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். ஓம் முருகா போற்றி போற்றி.